ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சேனலில் அழகான டால்ஃபின் கோலம் தாங்க போட்டிருக்கேன். பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத எனக்கு கமெண்ட்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள். ஒரு சர்க்கிள் போட்டுக்கிட்டு அதுக்குள்ளார 2 டால்ஃபின் போட்டுக்கிட்டேன். நோட்டில் போடுறப்ப 2 டால்ஃபினும் கொஞ்சம் டிஸ்டன்ஸில் தான் இருந்துச்சு. தரையில் போடுறப்ப 2ம் பக்கத்தில் வந்துடுச்சு. ஆனாலும் ஒரு அழகாக இருந்துச்சு பார்க்கவே. ரொம்ப கலர்ஃபுல்லாக இருந்துச்சு. நோட்டில் போட்டு தரையில் போடுறப்போ ஒன்று கிளிக் ஆகிடுது, ஒன்று மிஸ் ஆகிடுதுங்க. ஆனால் இந்த டால்ஃபின் வந்து சூப்பராகவே வந்துடுச்சு நோட்டை விட தரையில் போடுறப்ப. ஏன்னா அதை நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அதில் கொஞ்சம் தூரமாக இருந்தது. இதில் பக்கத்தில் போட்டுட்டோமேன்னு யோசித்தேன். அப்புறம் சென்டரில் நிலாலாம் போட்டு கொஞ்சம் மேனேஜ் பண்ணிட்டேன். ஆனால் ரொம்ப அழகாக இருந்துச்சு. இது வந்து பாப்பா தான் சூஸ் பண்ணி கொடுத்தான். ஆனால் துருவன் தான் கேட்டுகிட்டே இருந்தான் மீன் போடணுன்ட்டு. அவனுக்கு டால்ஃபின்லாம் கிடையாது, ஃபிஷ்ஷு அவ்வளோதான். ஃபிஷ் போட்டாச்சு. பாப்பா வந்து 2 டால்ஃபின் இருக்க மாதிரி பிக்சர் எடுத்து கொடுத்தா. அதில் வந்து அந்த நைட் வியூ இது எல்லாமே நானாக போட்டது தான். இது மாதிரி அந்த பிக்சரும் நான் பார்த்து போடலை, நம்மளோட ஐடியா தான் அது. டால்ஃபினுக்கு வந்து பிளாக்கோட ஒயிட் கோலமாவை மிக்ஸ் பண்ணி ஒரு மாதிரி க்ரே கலர் கொடுத்துக்கிட்டேன். அந்த டால்ஃபின்லேயே செகண்ட் ஆஃப் விட்ருக்கேன் பார்த்தீங்களா, ஒரு ஆஃப் வந்து க்ரே கலர் மாதிரி கொடுத்துக்கிட்டேன். இன்னொரு ஆஃப் வந்து ஸ்கை ப்ளூ இருக்கு இல்லையா, அதோட ஒயிட்டு. ஸ்கை ப்ளூ வந்து ஒரு சின்ன கொஞ்சம் அளவு எடுத்துக்கிட்டு அதோட ஒயிட்டை நிறையா மிக்ஸ் பண்ணி அந்த கலர் கொடுத்துக்கிட்டேன். அது லைட்டாக ஒயிட் மாதிரி தான் தெரியும், ஆனால் ஒரு ப்யூர் ஒயிட்டாக தெரியாது. ஸ்கை ப்ளூவோடு தான் மிக்ஸ் பண்ணி அதை கொடுத்துக்கிட்டேன். அப்புறம் ஆஃப் வந்து அந்த டால்ஃபினோட ஆஃப் வந்து சீ வியூ இருக்க மாதிரி ஒரு மாதிரி கடல் நீலம் அந்த மாதிரி கொடுத்துக்கிட்டேன். அதுக்கு மேலே வந்து நைட் விஷன் இருக்க மாதிரி கொடுத்துக்கிட்டேன். இதை பாருங்கள், அது ப்ளூ கலர் தான் கொடுத்துருக்கேன். இதோட நீங்கள் ஸ்கை ப்ளூ கலர் இருக்கு இல்லையா, அதையும் மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். இப்போ லைட்டாக ஒயிட் கலர் கூட அப்படி வச்சு இந்த மாதிரி லைனாக போட்டிங்கன்னா அந்த மாதிரி நிழல் மாதிரி இப்படி தெரியும், தண்ணியில் கலங்களாக தெரியும் இல்லையா, அந்த மாதிரி வரதுக்கு தான் இப்படி கொடுத்துட்டேன். இது வந்து எல்லோ கலர் கொடுத்துக்கிட்டேன். அந்த மூன் நான் சொன்னேன் இல்லையா, 2 டால்ஃபினுக்கு நடுவில் மூன் மாதிரி போட்டுக்கிட்டேன்னா அதுக்கு தான் அந்த மூடியை வச்சுக்கிட்டேன். அதை வச்சுக்கிட்டு சுற்றி எல்லோ ஆரஞ்சு 2 ஷேடுமே கொடுத்துருக்கேன் பாருங்கள். இது வந்து லைட் எல்லோ கொடுத்துக்கிட்டேங்க, அப்புறம் ஆரஞ்சும் கொடுத்துக்கிட்டேன். அந்த மூன் மாதிரி வரணுங்கிறதுக்காக தான் அந்த மூடியை வச்சுருந்தேன். அதை எடுத்துகிட்டு அதுக்கு பதிலாக நீங்கள் என்ன வேணாலும் கொஞ்சம் பெரிய நிலாவாக போடணுன்னாலும் அதை விட கொஞ்சம் பெரிய ஒரு பாக்ஸோட மூடி எடுத்து கூட வச்சுக்கலாம். ஏன்னா 2த்துக்குமே செட் ஆன மாதிரி வந்துருச்சு. அது 2 டால்ஃபினுக்கு நடுவில் அழகாக. அதில் வந்து ஒயிட் கலரு லைட்டாக அப்படி லைட் ஷேடு கொடுத்துக்கிட்டேன் மூன் தெரியணுங்கிறதுக்காக. நீங்கள் வந்து நைட் வியூ இல்லை மார்னிங்னால் க்ளவுட்ஸ் மாதிரி ஒயிட்டில் கொடுத்துட்டு அது சூரியன் மாதிரி கூட போட்டுக்கலாம். ஆனால் அதை விட இது அழகாக இருந்துச்சு. டால்ஃபினில் என்ன கலர்ஃபுல்லாக அப்படின்னு கூட நினப்பாங்க, ஆனால் நம்ம எவ்வளோ கலர்ஃபுல்லாக கொடுத்துட்டோம் பாருங்கள். இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்ணுக்கு வந்து ஒயிட் கலர் கொடுத்துட்டு அந்த ஸ்கை ப்ளூவோட ஒயிட்டை மிக்ஸ் பண்ணி தான் அந்த ஒயிட் கலர் தான் கொடுத்தேன். அதை கொடுத்துட்டு லைட்டாக அந்த நடுவில் க்ரே கலர் கொடுத்துக்கிட்டேன். இந்த டால்ஃபினுக்கு வந்து அவுட்லைன் ஒயிட்டில் கொடுத்துக்கிட்டேன், அப்போ தான் தெரியும்ன்ட்டு. கீழே நான் உள்ளார அந்த ப்ளூ கலர் கொடுத்துருக்கோம் இல்லையா, ஒயிட்டோட ப்ளூ மிக்ஸ் பண்ணி அந்த டால்ஃபின் இன்னொரு பகுதி அதுக்கெலாம் நான் அவுட்லைன் கொடுக்கவே இல்லை, மேலே மட்டும் கொடுத்துக்கிட்டேன். பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு. நமக்கு எப்போவுமே வாட்ஸ்அப்பில் கமெண்ட் பண்ணாதவங்க கூட கமெண்ட் பண்ணி ரொம்ப அழகாக இருக்குது, பியூட்டிஃபுல்லாக இருக்குன்ட்டு சொன்னாங்க. இந்த டால்ஃபின் கோலம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா எனக்கு ஒரு ஹாய் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த மேலே எல்லோ கலரில் கொடுத்துருக்கேன்லங்க, அங்கே வந்து நீங்கள் சின்னதாக 2 தென்னை மரம் கூட போட்டுக்கலாம் பிளாக் கலரில். அதெல்லாம் நான் போடணும்னு நினச்சேன், நமக்கு ஸ்கூல் டேஸில் போட்டதுனால என்னால் போட முடியல. இது வந்து வாட்டர் ட்ராப்ஸ் மாதிரி போட்டுக்கிட்டேன். அந்த டால்ஃபினோட வால் பக்கத்தில் ஒரு 4-5 ட்ராப்ஸ் தான் போட்டு அந்த ஸ்கை ப்ளூ கொடுத்துட்டு அதில் லைட்டாக பிளாக்கு ஒயிட்டு அந்த மாதிரி ஒரு சின்னதாக கோடு போட்டிங்கன்னா அது ட்ராப்ஸ் மாதிரியே இருக்கும். இது வந்து ஒரு 4-5 பேர்டு பறக்கிற மாதிரி போட்டுக்கிட்டேன். அவுட்லைன் வந்துட்டு அந்த சர்க்கிளுக்கு அவுட்லைன் சொல்கிறேன், பிங்க் கலரில் கொடுத்துக்கிட்டேன். இது போட்டு சுற்றி கூட நீங்கள் டிசைன் மாதிரி போட்டுக்கலாம். இந்த லெஃப்ட் சைடு டால்ஃபின் இருக்கு இல்லையா, அதுக்கிட்ட தான் சொன்னேன், ஒரு 2 தென்னை மரம் மாதிரி கூட நீங்கள் போட்டிங்கன்னா இன்னும் அழகாக இருக்கும். அந்த அவுட்லைன் சுற்றி கூட ஒரு ரங்கோலி மாதிரி ஒயிட் கலரில் கூட ஒரு டிசைன் கொடுத்துக்கலாம். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.
இந்த கோலம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம வீடியோஸை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்க வியூவர்ஸ் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். தொடர்ந்து நம்மளை சப்போர்ட் பண்ணுங்கள். நமக்கு ஆதரவு கொடுத்துட்டு வர எல்லா வியூவர்ஸ்க்கும் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.